பிரபல தொழிலதிபர் கே நரசிம்மா நேற்று 3 மர்ம நபர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டதை தொடர்ந்து இன்று மேலும் 2 அடையாளம் தெரியாத நபர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர். இது கொலை பழிவாங்கும் செயலாக இருக்கலாம் என்று போலீஸ் சந்தேகிக்கின்றனர். இன்னும் ஒரு மர்ம நபரை போலீஸ் தீவிரமாக தேடி வருகிறது. ஹலோ ஹலோ. எப்பா இப்போதான் ஞாபகம்லாம் வருதா? வேலை அதிகமாக இருந்துச்சுடி. கையில் என்ன பண்ணுறா? தீபாவளி அதுமா ஒரு 8 வந்து பார்த்துட்டு போனதா என்ன? வரேன், அடுத்த வருஷம் வந்து பார்க்குறேன். கையில் என்ன பண்ணுறா? பார்க்கறதா? நீங்க இங்கே வந்துருங்க. எங்க அப்பா கூட சொன்னாரு பக்கத்துலயே ஒரு பேங்க் வேலை இருக்குன்னு. தச்சி, அந்த ஆளை பற்றி பேசாத. அந்த ஆள் பேசின பேச்சுக்கு நாங்கள் வரும்போது அவன்லாம் வாயடிச்சு போயிடணும். இன்னும் எத்தனை வருஷம் இதையே சொல்லிட்டு இருப்பீங்க? இங்க வந்து இந்த வேலையை பார்த்தாதான் என்ன? இரு, வரேன். ஏய் சூப்பரா இதை ஊசி வெடிலாம் பண்ணிட்டு இருக்கான். ஏய் டம்மி பட்டாஸ், டேய் ஐயோ வெடிச்சிட போகுது. ஏய் அப்படியே ஓடுறே போட்டா வெள்ளைக்கில வந்துடாத. இப்படி வச்சுக்கிட்டீங்க சீனி பார்க்க முடியல, முன்னால தெருவில் போய் வெடிக்க வேண்டியதுன்னு. அவ்வளோதான் இல்லை, என் கண்ணு முன்னாடியே என்னோடய சாவு. அடுத்த நொடியில் வாழ்க்கையில் நிம்மதின்னு ஒன்றுமே இல்லை. அன்னைக்கு கூட நான் செத்துட்டேன்னு நினச்சி போயிட்டாங்க. ஆனால் எனக்கு கண்டிப்பாக தெரியும் நான் சாக மாட்டேன். அந்த நிமிஷம் ஒருவேளை பயம் எப்போ கொஞ்சம் குறையுதோ அதுதான் நம்ம சொல்கிற நிம்மதி போல். இல்லை, எத்தனையோ வாட்டி நான் உயிர் தப்பிச்சிருக்கேன். அப்போல்லாம் என் கையில் என் துப்பாக்கி இருந்துச்சு. ஆனால் இப்போ முடிஞ்சது. அப்போ கூட எனக்கு அப்படி தான் தோணுச்சு, இது இருந்தால் போதும்னு. பயம் இருந்தாலும் இப்போ என்னால் அதை ஹேண்டில் பண்ண முடியும். கிடையாது, இந்த பயம் இப்போ வரைக்கும் என்னை விட்டு போகவே இல்லை. என் வாழ்க்கையில் ஒரு நாளாவது நிம்மதியாக இருந்திருக்கேனா? இதுதான் யாரோ என் தலையை கோதி விட்டுருக்காங்க. ஆனால் இந்த பிஞ்சு கை அதுதான் என் வாழ்க்கையிலே நிம்மதியாக இருந்த ஒரு நிமிஷம். இன்னும் கொஞ்ச நாள் அவங்க கூட இருந்திருக்கலாம்.